டைமிங், கன்சிஸ்டன்சி இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி ஒபிசிட்டி ஆக்கக்கூடாது. இப்போ குழந்தைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை, பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஷூட் ஆக ஆரம்பிக்க போகுது. பிசி ஃபுட் வேண்டவே வேண்டாம். பர்ஃபெக்டான பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்டான பிளேட்டும் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே என் குழந்தைக்கு கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஆனால் வெயிட் ஏற மாட்டேங்குது, அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அண்ட் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்ன செய்யறது? இது ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபுட்னால கிடையாது. அதோட டைமிங், கன்சிஸ்டன்சி இந்த 2ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோட பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் மேம் கிட்ட கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங் ஸ்நாக், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக், டின்னர் அப்படின்னு சொல்லி அவங்களோட நியூட்ரிஷனை ஃபுல்லாக பிரிக்க போகிறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பேலன்ஸ்டு மீல் அப்படிங்கிறது ஒரு பிளேட்ல வர்றது கிடையாது, ஒரு ஃபுல் டேல வரப்போறது தான். ஏன்னா நம்ம குழந்தையோட வயிறு ரொம்ப சின்னது. அதுல நீங்க நிறைய போட்டு ஓவர் ஃபீட் பண்ணி ஒபிசிட்டி ஆக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப ஃபேன்சியான ஃபுட் எல்லாம் சொல்ல போறேன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்க போற ஃபுட் தான் சொல்ல போறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வெஜிடபிள் ஊத்தாப்பம் இல்லை வெஜிடபிள் தோசை, அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் சட்னி, அப்புறம் கொஞ்சம் தயிர், இது மட்டும் கொடுங்க போதும். ஏன்னா இதுலயே துவரம்பருப்புல இருந்து புரோட்டீன், தயிர்ல இருந்து கால்சியம், அண்ட் கம்மியான ஆயில் ஊற்றி சமைங்க. அதுதான் அவங்க டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் ட்ரிங்க்கு, சக்கரை போட்ட பால், இது எதுவுமே வேண்டாங்க. நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம ஸ்நாக்ஸுக்கு போயிடலாம். ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, முக்கியமாக தண்ணி, இதெல்லாம் கொடுங்க. இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? நிறைய ஃபைபரும் நிறைய விட்டமின் சியும் கிடைக்க போகுது. இந்த விட்டமின் சி உங்கள் உடம்புல இருக்க அயனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். டாக்டர், அயன் எங்கிருந்து வருது? இப்போ வரும் லஞ்சில். கம்மிங் பேக், ஃப்ரூட்டாக கொடுங்க, ஃப்ரூட் ஜூஸாக கொடுக்காதீங்க. இப்போ லஞ்சில் ரைஸ், ஆமாங்க ரைஸு, பருப்பு சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் தயிர். இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? ரைஸ்ன்னு பயப்படாதீங்க. ஐயோ ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு. உங்கள் குழந்தைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் உங்கள் குழந்தையோட பிரெயின்கான ஃபியூவல். நெக்ஸ்ட் கேரட் பீன்ஸ் பொரியல்லேருந்து ஃபைபர் கிடைக்குது. அப்புறம் பருப்பு சாம்பார்லேருந்து அவங்களுக்கு அயன் கிடைக்குது. அண்ட் கர்ட், குட் கட் பாக்டீரியா அண்ட் கால்சியம், இது அவங்களுக்கு கிடைக்கும். லஞ்ச் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்களே, கவலையே படாதீங்க. வேக வச்சு, அதாவது பாயில்டு சுண்டல், பாயில்டு கடலை, இது கொடுங்க போதும். பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஐட்டம் இது எதையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா 2 hours அவங்களோட க்ரோத் ஹார்மோன் ஷூட் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த சுண்டல், கடலை இதிலிருந்தே அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஸ்டைலாக இருக்கா, இது அவங்களுக்கு கிடைக்கும். மெக்னீஷியம்ன்ற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ டின்னருக்கு வெஜிடபிள் கிச்சடி, ஒரு சாஃப்டான சப்பாத்தி, அது மேலே ஒரு ஸ்பூன் நெய். நெய்னு பயப்பட வேண்டாம், ஒரு ஸ்பூன் நெய், அது ஒரு குட் ஃபேட், அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பெட்டராக நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் தாங்க பண்ணும். ஸோ பயப்படாமல் ஆட் பண்ணுங்க. அண்ட் நைட்டில் தான் அவங்க பாடியோட ரிப்பேர் நடக்கும். ஸோ பெட்டர் ஸ்லீப் அண்ட் பெட்டர் அப்சார்ப்ஷனுக்கு இந்த குட் வார்ம் மீல் வித் ப்ரோட்டீன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. ஃப்ரைட் ஃபுட் வேணாம், ஸ்பைசி ஃபுட் வேண்டவே வேண்டாம். பெட் டைம் அப்போ ஒரு ஸ்மால் வார்ம் கிளாஸ் ஆஃப் மில்க், இது ஆப்ஷனல் தான். கொடுக்கறதுனா கொடுக்கலாம், கம்பல்சரி கிடையாது. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு ஹெல்தி ஃபேட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சோக் பண்ணி, அதாவது ஊற வச்சு காலையில் தோலெல்லாம் எடுத்த பாதாம், வால்நட், ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதில் ஏதோ ஒன்று ரொம்ப கம்மியான அமௌண்ட், 2 பாதாம், 2 வால்நட், 2 ஃப்ளாக் சீட், அந்த மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்டான பிளேட்டும் கிடையாது. எவ்ரிதிங் வில் கம் வித் கன்சிஸ்டன்சி. இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், கால்சியம், அயன், செலினியம், மெக்னீஷியம்னு எல்லா நியூட்ரிஷனும் உங்கள் குழந்தைக்கு நம்ம தமிழ் வீட்டு சாப்பாட்டிலே கிடைக்கும். நீங்கள் ஹைஃபையாக ப்ராசஸ்ட் ஃபுட், ஃபேன்சி டேர்ம்ஸ், இது எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு அம்மாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் பேரண்டிங் கைட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, திஸ் is Amo from Med School. Do subscribe, love, share. Take care. Love you all.